வணக்கம். பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப கன்னிராசி நேயர்கள் நிறைய என்னன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் இதா இருக்கும். குடும்பம் திருமண வாழ்க்கைக்குள் நிறைய ப்ராப்ளம் உருவாகுவாங்க. அதே மாதிரி வருமான விஷயங்களும் இவங்க சம்பாதிச்சாலும் அது மண்டையில போட்டு ஆனா நிறைய அழுத்தத்தை கொடுக்கும். அதான் வருமானம் சம்பாதிப்பாங்க, அந்த வருமானத்தினால் அவங்களுக்கு நிறைய அழுத்தங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க கொஞ்சம் கவனமாக, ரொம்ப அதிபுத்திசாலியானவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்றும் கணக்கு பண்ணியே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க இருக்கிற இடம் கலகலப்பை உருவாக்க முயற்சி செய்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய கலகலப்பு தன்மையும் மற்றவங்களை ஈர்க்குத்தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணினால் அவங்க குடும்ப வாழ்க்கையும் சரி, வருமானம் பெறுவதற்கும் சரி, எல்லாமே மகிழ்ச்சியாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப கன்னிராசி நேயர்களுக்கு என்ன பண்ணலாம், பூக்களில் என்ன பூ பயன்படுத்தலாம்? முல்லைப்பூ, மகிழம்பூ, இது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பூ. இந்த பூக்களை தலையில் வைத்ததோ இல்லாட்டா இந்த பூக்களை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுவதோ மிக சிறந்த பலனை தரும். மகிழம்பூ வருமான விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது மகிழம்பூ. இந்த மகிழம்பூ நாட்டு மருந்து கடையிலே நம்மளுக்கு கிடைக்கும். அதை கொஞ்சம் எடுத்து வாங்கி உங்க பர்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டாலே, காஞ்ச மகிழப்பூ இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல். இல்லாட்டா மகிழம்பூ நறுமணம் ஸ்ப்ரே ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா கூட அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். முல்லைப்பூவையும் நீங்க முல்லைப்பூ எப்பவுமே கிடைக்கக்கூடியது, முல்லைப்பூவும் பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டு பூவுமே கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க வாக்கு சித்திகள் உருவாகுவதற்கு வாயில ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏலக்காவோ அந்த மாதிரி எடுத்து வாயில சவச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெட்டிப்பான ஒரு பேச்சுவார்த்தையில் திறன்பட பேசக்கூடிய வலிமை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிங்க் கலர், லைட் பிங்க் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இல்லாம லைட் பிங்க் இதுக்கு லைட் பிங்க் ரிஷபராசிக்காரங்களுக்காக. கன்னிராசிக்காரர்களுக்கு டார்க் பிங்க் கலரு, அந்த டார்க் பர்பிள், இந்த மாதிரி கலரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, வாடாமல்லி கலர், இதெல்லாமே கன்னிராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப வலிமையா பயங்கர சக்சஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் பேசுவதில் இரட்டைத்தன்மையாக இருக்கும். ஒரு வார்த்தை இப்படி பேசிட்டு திரும்ப மாத்தி பேசுற தன்மை கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதனால் ஏன்னா அவங்க சமயோத புத்தி உள்ளவர்கள் இல்லையா, அதனால அந்த வார்த்தைகளை அவங்க அழகா கையாளுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுவே கொஞ்சம் ப்ராப்ளம் மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் உணவு, அதாவது தானம் கொடுக்கணும், உணவு தானங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கன்னிப்பெண்கள் கல்யாணத்துக்கு உதவிப்படுவது, கன்னிப்பெண்களுக்கு உதவி செய்த சிறப்பாக இருக்கும். கல்யாண செலவுகளை ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா கல்யாண பந்திக்கு யாருக்காச்சும் உணவு போடுவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைகளுக்கு ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. அதாவது எந்த மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி கூடி இருக்கிற மகாலட்சுமி வழிபாடை எடுத்துட்டு வருவது மிக சிறந்த நல்பலனை தரும். அஷ்டலட்சுமியும் கூடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு லட்சுமி இல்ல அஷ்டலட்சுமியும் இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் என்ன சிம்பிள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இவங்க இந்த தராசு மாதிரி உள்ள சிம்பிளை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பயன்படுத்தக்கூடியது பூக்கள், அதாவது பூ மலர்ந்து இருக்கிற மாதிரி, நிறைய பூக்கள் மலர்ந்து இருக்கிற மாதிரி, அந்த மகரந்த தூள்கள்லாம் அப்படி கண்ணுல தெரியற மாதிரி இருக்கிற பூக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது என்ன பூ, செம்பருத்தி பூல மகரந்த தூள் எளிதாக தெரியும். அதனால இந்த மாதிரி மகரந்த தூள்களுடன் தெரியக்கூடிய பூக்கள் அந்த சிம்பிளை பயன்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்களில் வண்ணத்தி பூச்சி உட்காருவது போல் இருந்த ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த சிம்பிளை நீங்க பயன்படுத்தலாம். இது கன்னிராசிக்காரருக்கு மிக நல்ல வருமானத்தை ரெட்டிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வசதி அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவங்க எதை யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா, ஆரஞ்சு பழங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கன்னிராசிக்காரர்கள் கொடுக்க கூடாது. ஆரஞ்சு பொருட்கள் இவங்க யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதே போல் கன்னிராசிக்காரர்கள் என்னன்னா, அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எந்த பொருளும் தானமாக கொடுத்துடாதீங்க. இப்ப சில பேர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, கன்னிராசிக்காரர்கள். அங்கிருந்து ஒரு பென்சில், பேனா, ஏதாச்சும் பேப்பர் ஏதாச்சும் கிடைச்சு நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்க கூடாது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வசமா மாட்டிக்குவீங்க, இல்லாட்டா ஏதாச்சும் அவமானங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால இல்லாட்டா நோய் நொடிகள்ல வந்து மாட்டிக்குவீங்க. அதனால கன்னிராசிக்காரர்கள் கவர்மெண்ட் சொத்துக்களை கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க படுக்கும் போது இவங்க கூட வச்சுக்கிட்டு படுக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னா, கோதுமையை சிறிது கொஞ்சம் எடுத்து அதை வந்து உங்களுக்கு கட்டில நீங்க படுக்கிற தலைவாணிக்கு அடியில வச்சு படுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு நெகட்டிவ் ஃபுல்லா எடுத்துரும். அதை வந்து மறுநாள் வந்து தண்ணியில கலந்து விடுறது. ஒரு 4 கோதுமை எடுத்தாலே போதும், அதுவே உங்களுக்கு நல்ல வைப்ரேட் கொடுக்கும். அது 4 கோதுமையும் அடுத்த நாள் நீங்க வந்து தண்ணியில கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கோதுமையை வந்து பக்கத்தில் அருகில் வைத்து தூங்குவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். கனவுகள் மற்ற கோளாறுகள் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா கன்னிராசிக்காரர்கள் தானம் கொடுக்க கூடாததும் அதுதான், கோதுமை அதெல்லாம் தானம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கெட்ட வேண்டிய கயிறு அப்படின்னா, முருகன் கோயிலுக்கு போய் ஏதாச்சும் கயிறு கட்டுறது, சிவப்பு கயிறு அந்த மாதிரி கயிறு கட்டுவது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் உங்களுக்கு முருகர் கோயில் உள்ள நண்பர்கள் கிடைச்சாலும் உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கு மிக சிறப்பா பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால முருகர் கோயில் உள்ள நண்பர்களோ முருக பக்தி உள்ளவர்களோ யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கொடுத்தாங்கன்னா அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அது சிறந்த மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் வந்து தன் பயன்படுத்தக்கூடிய பர்சுல வந்து கோமதி சக்கரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அது வந்து ரெட்டிப்பான பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக, கோமதி சக்கரம் அல்லது சோழி இந்த ரெண்டும் அவங்களுடைய பர்சுல இருக்கும்போது பண வசதிகள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிவிடும் அப்படிங்கிறது. இவங்க வந்து அடிக்கடி போக வேண்டிய கோயில் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வருவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வழிபாடு தெரிவுங்கள், அஷ்டலட்சுமி வழிபாடுகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்பது சிறப்பாக இருக்கும். ஆனா கன்னிராசிக்காரர்கள் மிக அற்புதமான ராசி. கன்னிராசிக்காரர்கள் அதி புத்திசாலி, ரொம்ப வலிமையானவர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது சிறந்த மாற்றங்கள், சிறந்த வெற்றிகள் கண்டு உங்களுக்கு குமியும். இது பல வெற்றிகள் உங்களை வந்து அடைய கன்னிராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.